ஹலோ. ஸோ உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் ரெண்டு அழகான பொக்கே, அதாவது எல்லோ கலர் பொக்கே அண்டு ரோஸ் கலர் பொக்கே, ரெண்டு கலர் பொக்கே இருக்கும். அதில் உங்களுக்கு எது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கோ அதை ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் சிங்கிளாக இருக்கீங்களோ, உங்களுக்கு பார்ட்னர் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, அல்லது உங்களுக்கு தகுந்த ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பர்சன் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அந்த பர்சன் எப்போ வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த பர்சன் ஏன் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகுது, அல்லது நீங்கள் வந்து ஓப்பன் அப் ஆக ஏன் லேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக உங்களோட லவ் லைஃப் ஏன் ஸ்ட்ரக் ஆகி நிற்குது, நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ரீடிங் இது. ஸோ மேபி உங்களுக்கு பாஸ்டில் நீங்கள் பிரேக்கப் ஆகிருக்கலாம், இப்போ நீங்கள் சிங்கிளாக இருக்கலாம், கரண்ட்டில் உங்களுக்கு யாருமே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா, ஸோ உங்களோட லைஃப் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரக் ஆகி நிற்குது, ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி உங்களுக்கு டிசர்வ் ஆன லவ் ஏன் யூனிவர்ஸ் ஒன்று கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பைல் 1 ஏஞ்சல் நம்பர் 9 அண்ட் பைல் 2 ஏஞ்சல் நம்பர் 10. ஸோ உங்களுக்கு எந்த நம்பர் பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு நம்பர்ஸ் பற்றி அவ்வளோவா தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, எந்த இமேஜ் உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக ஃபீல் ஆகுதோ, எல்லோ கலர் பொக்கே அல்லது பிங்க் கலர் பொக்கே ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம உங்களோட லவ் லைஃப்பில் யார் வரப்போகிறா, உங்கள் ஃப்யூச்சர் பார்ட்னர் யார், அல்லது உங்களுக்கு எப்படிப்பட்ட லவ் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பைல் 1 எல்லோ கலர் பைல் சூஸ் பண்ணவங்க, அதாவது 9, ஓகே, ஏஞ்சல் நம்பர் 9 சூஸ் பண்ணவங்களோட லவ் லைஃப் எப்படி இருக்க போகுது, நீங்கள் ரொம்ப சிங்கிளாக, ரொம்ப தனிமையாக, ரொம்பவுமே எல்லாத்தையும் வெறுத்து போய் இருக்கிற நீங்கள் உங்களோட லவ் லைஃப் எப்படி வரப்போகுது ஃப்யூச்சரில் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிளைம் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ ஏஞ்சல்ஸ் போடுங்க. ஓகே, நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே தயங்குறீங்க. ஏன் அப்படின்னா, நான் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்து நான் ஏதாவது ஒரு பர்சனை சூஸ் பண்ணேன் அப்படின்னா அது நமக்கு தப்பான டிசிஷனாக ஆயிடுமோ, அல்லது அது தப்பான முடிவாக ஆயிடுமோ, அல்லது ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் தப்பான பர்சனாக இருப்பாங்களோ, நம்ம தெரியாமல் போய் மாட்டிப்போமோ, இப்படின்னு பல விதமான கேள்விகள், பல விதமான உறுத்தல்கள், பல விதமான, ஏன்னா அவ்வளோ பாஸ்டில் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க, நிறைய ஏமாந்துருக்கீங்க, நிறைய விஷயத்தில் தொலைச்சிருக்கீங்க உங்களை நீங்களே. ஸோ அதனால உங்களுக்கு திரும்ப திரும்ப அதே விஷயத்துல போய் மாட்டிக்கிறீங்க. அதாவது பாஸ்ட்ல உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா, உங்களை வந்து நீங்க ஃபுல்லா கமிட் ஆகணும், ஃபுல்லா கமிட்மெண்ட் உங்களுக்கு யாராவது கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்க. பட் ஆனா அந்த பர்சன் உங்களுக்கு ஃபுல்லா கமிட்மெண்ட் கொடுக்கல. ஒண்ணு உங்களை அவங்க தேட வச்சாங்க, இல்லைன்னா அவங்க உங்களை தேடிட்டே இருந்தாங்க. இதுதான் ரெண்டு பேருக்கும் மாத்தி மாத்தி நடந்தது. ஸோ முதல்ல நீங்க கம்ப்ளீட்டா மனசார கமிட் ஆக ரெடி ஆகுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு நியூ பர்சன் அல்லது உங்களுக்கு யாரு இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க நிறைய லவ்வுக்கு, நிறைய அஃபெக்ஷனுக்கு ரொம்பவுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை வந்து ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கணும், உங்களை வந்து ரொம்ப அழகா டேக் கேர் பண்ணிக்கணும். நீங்க என்னதான் சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயத்துல வந்து அப்படி இப்படி இருந்தாலுமே உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிற விஷயம் உங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கு. நீங்க வந்து நிறைய விஷயத்த எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டீங்க. மனசுல 1000 விஷயங்கள், 1000 ஆசைகள், 1000 அன்பு எல்லாமே இருக்கு. பட் ஆனா அத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நீங்க ரெடியா ஆக மாட்றீங்க. ஸோ ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ல அதே அன்பு, அதே பாசம் எல்லாமே கிடைக்கும். ஸோ தைரியமா எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு அப்படின்னா, அவங்கள்ட்ட நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணா மட்டும் தான் அது புரியும் அவங்களுக்கு, இல்லைன்னா அவங்களுக்கு புரியாது. ஸோ இப்போ உங்க லைஃப்ல யாராவது ஒரு பர்சன் உங்களை விரும்புறாங்களா, அந்த பர்சன் யாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ ஏஞ்சல்ஸ் போடுங்க. மறக்காம 9 அப்படின்னு கமெண்ட்ல போட்டு கிளைம் பண்ணுங்க. ஸோ யார் அந்த பர்சன் உங்களுக்கு எப்படிப்பட்ட லவ் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கிளைம் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சிங்கிளா இருக்கிற நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ அந்த பர்சன் உங்களை ரொம்பவுமே ஸ்பை பண்றாங்க. உங்களை நிறைய சோஷியல் மீடியால ஒன்று நீங்க அவங்கள ஸ்பை பண்றீங்க, இல்லை அவங்க உங்களை ஸ்பை பண்றாங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அவங்க ப்ரொஃபைல நீங்க செக் பண்றது, உங்க ப்ரொஃபைல் அவங்க செக் பண்றது, இப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு இப்போ உடனே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பர்சன் யாருன்னு. அது மட்டும் இல்லாம நிறைய அன்ஹெல்த்தியான ஹேபிட்ஸ்ல மாட்டிட்டு இருக்காங்க. ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அவங்க லைஃப்ல, பண ரீதியான கஷ்டங்கள் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹெல்த் இஷ்யூஸும் அவங்களுக்கு இருக்கு. மேபி உங்களுக்கு இப்ப நான் யாரை சொல்றேங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பர்சன் உங்களுக்கு ஃபுல் கமிட்மெண்ட், ஃபுல் லவ் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. பட் நீங்க
அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணா மட்டும்தான் அது புரியும். நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. மேபி இந்த விஷயம் அவங்களோட ஹெல்த்த ரொம்ப பாதிச்சிருக்கலாம். அல்லது நீங்க அவங்க கிட்ட இருக்க மாட்டீங்களோ, நீங்க அவங்களுக்காக இருக்க மாட்டீங்களோன்னு நெனச்சே அந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்பவுமே மனச உறுத்தி, அதுவே மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமா அவங்களுக்கு இருக்கலாம். இத தாண்டி அவங்களுக்கு பண ரீதியான பிரச்சனைகள் இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி ஸ்பை பண்ணிக்கிறீங்க. ஓகே. வாட்ஸ்அப் டிபி செக் பண்றது, அல்லது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல பாக்குறது, இந்த மாதிரி மாத்தி மாத்தி பார்த்துட்டே இருக்கீங்களே ஒழிய ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்க பண்ணாதான் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ யாருன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருன்னு கம்ப்ளீட்டா தெரியும் உங்களால கெஸ் பண்ண முடியுதுன்னா அவங்க நேமையும் கமெண்ட்ல போடுங்க. ஸோ அந்த பர்சன் என்ன நினைக்கிறாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆஹா, பியூட்டிஃபுல். நீங்க ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் பாஸ்ட்ல இருந்தே இன்னும் வெளில வரவே இல்லை நீங்க. பட் ஆனாலும் இந்த பர்சனை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆனா பாஸ்ட்ல நீங்க அனுபவிச்ச விஷயங்கள், நீங்க பட்ட கஷ்டங்கள், நீங்க வந்து தேடின லவ் உங்களுக்கு கிடைக்காத விஷயம் உங்களை திரும்ப திரும்ப ஒரு கன்ஃபியூஷன்லயே கொண்டு போய் நிறுத்தி வைக்குது. ஆனாலுமே நீங்க இந்த பர்சன், இப்ப நீங்க ஸ்பை பண்ணிட்டு இருக்க பர்சனுக்காக வெயிட் பண்றீங்க, ரொம்ப வெயிட் பண்றீங்க. அவங்களாம் வந்து பேச மாட்டாங்களா, அவங்களாம் என்கிட்ட எதுவும் சொல்லிட மாட்டாங்களா, ஏன் நீங்களா பேச மாட்டீங்க, ஏன் நீங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா, பாஸ்ட்ல நீங்க நிறைய நிறைய ரிலேஷன்ஷிப்புக்காகவே உங்களோட லைஃப்பை நிறைய தொலைச்சிட்டீங்க, நிறைய ஃபைட் பண்ணியிருக்கீங்க, நிறைய அவங்களுக்காக வந்து போராடி இருக்கீங்க. ஆனாலும் அவங்க விட்டு போயிட்டாங்க. மேபி அவங்க தேர்ட் பார்ட்டி இன்னொரு பர்சனுக்காக உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம். அதே பயம் இவங்கள்ட்ட இருக்கு. பட் ஆனா நீங்க அப்படி பயப்பட வேணாம். இந்த பர்சன் உண்மையிலேயே உங்களோட சோல்மேட், உங்களோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன், எல்லா விதத்திலும் ஒரு சப்போர்ட்டிவான பர்சன். ஸோ தைரியமா அப்ரோச் பண்ணுங்க, தைரியமா பேசுங்க. நீங்க மனசுல உள்ளத பேசினா மட்டும்தான் அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க, அவங்க உங்க மேல எவ்வளவு லவ் வச்சிருக்காங்கங்கிறது புரியும். ஸோ ஆல்ரெடி நீங்க பாஸ்ட்ல தேர்ட் பர்சன்னால உங்களோட ரிலேஷன்ஷிப் வீணா போயிருந்தாலும், இப்போ உங்களுக்கு யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ் எல்லாருமே பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ அதை தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. ஸோ ஏஞ்சல் நம்பர் 9 அண்ட் பைல் 1 எல்லோ கலர் பொக்கே கிளைம் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ பைல் 2 பிங்க் கலர் பொக்கே சூஸ் பண்ணவங்க அண்ட் ஏஞ்சல் நம்பர் 10 சூஸ் பண்ணவங்களோட சிங்கிள்கான லவ் ரீடிங் என்ன வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ ஏஞ்சல்ஸ் போடுங்க. மறக்காம பைல் நம்பர் 2 10 ஏஞ்சல் நம்பர் போட்டு கிளைம் பண்ணுங்க. தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ ஏஞ்சல்ஸ் போடுங்க மறக்காம. ஸோ உங்களோட லைஃப்ல ஏன் இன்னும் லவ் வர மாட்டேங்குது, என்ன நடக்குது, என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களோட மனசுல ஏகப்பட்ட வலிகள் இருக்கு. அதனால யாராவது டக்குன்னு பேச கிடைச்சிட்டாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட உங்களை பத்தி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிடுறீங்க. ஓகே. நீங்க என்ன, நீங்க யாரு, நீங்க என்ன பண்றீங்க, என்ன பண்ண போறீங்க, என்ன நடக்குது உங்க லைஃப்ல, எல்லாத்தையுமே அதிகமா ஷேர் பண்ணிடுறீங்க. ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணாதீங்க. முதல்ல ஆப்போசிட் பர்சன் என்ன நினைக்கிறாங்க, என்ன பேசுறாங்க அப்படின்னு லிசன் பண்ணுங்க. அப்போதான் அந்த பர்சன் உங்களுக்கு உண்மையா இருக்காங்களா, அது ஃப்ரெண்டா இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம், அல்லது ரிலேட்டிவா இருக்கலாம், அல்லது நீங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க அந்த இடத்துலயா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நீங்க அதிகமா ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. யாரோ ஒரு பர்சன் இருக்கிறாங்க, அவங்க உங்களுக்கு ஒரு நல்ல பர்சன் கிடையாது. பட் ஆனா அந்த பர்சனை நீங்க ஒரு ஃபால்ஸ் பர்சன், அவங்க அவங்க உங்களுக்கு உங்களுக்கு சரியான பர்சன் கிடையாது. மேபி அது ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம், அல்லது நீங்க வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம். அவங்க உங்களுக்கு சரியான பர்சன் கிடையாது. பட் ஆனா நீங்க அவங்கள்ட்ட நிறைய ஷேர் பண்றீங்க, பண்ணாதீங்க. அண்ட் நீங்க ரொம்பவுமே உண்மையான லவ்வுக்காக உங்களை ஒருத்தர் காப்பாற்றணும், உங்களுக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணணும், உங்களை ஒருத்தவங்க ஒரு 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 பர்சனா பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவுமே வெயிட் பண்றீங்க. உங்களை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா, என்னை யாராவது வந்து மீட் எடுக்க மாட்டாங்களா, என்னை யாராவது என்னோட பாஸ்ட்ல இருந்து என்னை வெளில கொண்டு வர மாட்டாங்களா, எனக்கு தேவையான அன்பை கொடுத்து என்னை கம்ப்ளீட்டா வந்து என்னை ஒரு முழு மனுஷனா பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு ரொம்பவுமே ஃபீல் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு யாரு கமிட் கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட நீங்க கமிட்மெண்ட் ஆகுங்க. உங்களோட இல்லாத பர்சனோ, உங்களை ஏமாத்துன பர்சனை பத்தி யோசிக்காதீங்க. ஏன்னா எல்லாருமே உங்களை விட்டு போயிடுறாங்கிற பயம் இருக்கிறதுனால நீங்க அவ்வளவு சீக்கிரம் கமிட் ஆக மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு
யாரு கரெக்டான பர்சன் உங்களோட இன்ட்யூஷன் சொல்லுது. பட் ஆனா நீங்க அத ஏத்துக்க மாட்றீங்க. பிகாஸ் பாஸ்ட்ல உங்கள விட்டு எல்லாரும் போனதுனால திரும்ப திரும்ப அதே சைக்கிள்ல போய் மாட்டிக்கிறீங்க. அதுதான் ப்ராப்ளமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்பவுமே ஒரு ஸ்டாண்டர்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டீங்க உங்களுக்கு நீங்களே. ஸோ அதனால நெறைய நீங்க டிமாண்டிங் வச்சிருக்கீங்க. இப்படி இருந்தா தான் நான் பேசுவேன். இப்படி பண்ணா தான் நான் பேசுவேன். இப்படி இல்லன்னா எனக்கு சரி வராது. அப்படி இல்லன்னா சரி வராதுன்னு நெறைய டிமாண்ட் பண்றீங்க. அந்த மாரி டிமாண்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களால மனுஷங்களா பார்க்க முடியாது. ஸோ லெஸ் டிமாண்ட் பண்ணுங்க. இந்த டிமாண்டிங் ஏன் பண்றீங்க அப்படின்னா, பாஸ்ட்ல நீங்க நெறைய இறங்கி போயிருக்கீங்க. நெறைய அவங்களுக்காக விட்டு குடுத்து போயிருக்கீங்க. பட் அந்த விஷயத்துல உங்களுக்கு சக்சஸ் ஆகலங்கிறதுனால, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு உங்கள நீங்களே ஒரு தப்பான அபிப்பிராயத்துல மாத்தி வச்சிருக்கீங்க. எல்லாருமே அப்படி கிடையாது. ஸோ தயவு செஞ்சு உங்கள ஒரு ரொம்ப டிமாண்டிங் பண்ணாம ஆப்போசிட் பர்சனையும் புரிஞ்சுக்கிறதுக்கான ட்ரை பண்ணுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி கிளைம் பண்ணுங்க. அண்ட் யார் அந்த பர்சன்? ஓகே. ஓஹோ. மேபி இது பாஸ்ட் பர்சனா இருக்கலாம் அல்லது நியூ பர்சனா இருக்கலாம். ஸோ ஜாகிரதையா இருங்க நீங்க செலக்ட் பண்றதுல. யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட பொய் சொல்றாங்க. மேபி அது பொய்ன்னு நீங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டீங்க. அண்ட் நீங்க நெறைய உங்களுக்கு புடிச்ச மாரியான லவ் வேணும்னு நெறைய ப்ரேயர் பண்றீங்க. மேபி ஆ உங்களோட நியூ பர்சன் உங்களுக்காக நெறைய ப்ரேயர் பண்றாங்க. நெறைய உங்கள்ட்ட வந்து ஒரு லவ்வ எதிர்பார்க்குறாங்க. பட் ஆனா நீங்க அவங்களுக்கு அவைலபிளா இருக்க மாட்றீங்க. அது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்களே நினைக்கிறீங்க. பாஸ்ட் பர்சன் ஒரு பொய்யான பர்சன்ங்கிறதுக்காக இந்த நியூ பர்சனையும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. பிகாஸ் இந்த நியூ பர்சன் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கன்ஃபெஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்க மேல உள்ள அன்பை காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நீங்க என்ன மனிஃபெஸ்டேஷன் பண்ணீங்களோ அதுக்கு டிசர்வான ஒரு பர்சன் இவங்க, இந்த நியூ பர்சன். ஸோ பாஸ்ட்ல நடந்த அந்த பொய்யான பர்சனை திரும்ப திரும்ப நினைச்சு மிகப்பெரிய ஒரு தவறான முடிவு எடுக்காதீங்க. மேபி இந்த நியூ பர்சன் உங்களுக்கு ரொம்பவுமே டிசர்வான ஒரு பர்சன். ஸோ கொஞ்சம் உங்களோட டிமாண்டிங்கை குறைச்சிட்டு அவங்கள்ட்ட இறங்கி பேசி பழகி பாருங்க. ஓகே, ரொம்ப நெருங்க வேண்டாம். எமோஷ்னலாக அட்டாச் ஆகாம ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசும்போது அவங்க யாரு என்னன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். டோன்ட் வரி. ஸோ பாஸ்ட்ல நீங்க அவளை இழந்திருக்கீங்க. அதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம். ஸோ ரொம்ப டிமாண்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் இறங்கி போங்க. ஓகே, தப்பான பர்சனுக்காகவே இறங்கி போகும்போது ரைட்டான பர்சனுக்கு நீங்க இறங்கி போகலாம். ஸோ அந்த மாதிரி இறங்கி போங்க. ஓகே. 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 உங்களை ஒரு பர்சன் ரொம்பவுமே கேரான ஒரு பர்சன், ரொம்ப ஸ்டேபிளான ஒரு பர்சன். நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களால எது வேணாலும் பண்ண முடியும். பட் ஆனா நீங்க பண்ண மாட்றீங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ரக்கா ஃபீல் பண்றீங்கன்னு ஒரு பர்சன் ரொம்பவுமே உங்களை பத்தி யோசிக்கிறாங்க. அந்த பர்சன் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஏஞ்சல்ஸ் உங்களுக்காக அனுப்பிச்சு விட்ட ஒரு பர்சன். ஏஞ்சல் உங்களுக்காக சென்ட் பண்ண ஒரு பர்சன். மேபி நீங்க பாஸ்ட்ல நிறைய ரிலேஷன்ஷிப்ல நிறைய பேர் உங்களை விட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் ஏஞ்சல்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு டிசர்வான ஒரு பர்சனா அவங்க அனுப்புறாங்க. பட் ஆனா நீங்க ரெடியா இல்ல. நான் இருக்கேன். எனக்கு தேவையான விஷயம் என் கூட இருக்கு. அது போதும்னு நீங்க அதோட விட்டுறீங்க. மத்தவங்கள பத்தி யோசிக்க மாட்றீங்க. பட் ஆனா உங்களுக்கு ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி யுனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குடுக்குறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ப அழகா பயன்படுத்திக்கோங்க. இந்த நியூ பர்சனோட அந்த அந்த பர்சன் உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களோட லைஃப்ப மாத்தக்கூடிய ஒரு பர்சன். உங்களோட ஒர்க் பிளேஸ், உங்களோட ஹோல் லைஃப் எல்லாத்தையுமே மாத்தக்கூடிய ஒரு பர்சன். ஸோ தயவு செஞ்சு ஓப்பன் அப் ஆகுங்க. உங்களோட டிமாண்டிங் எல்லாத்தையுமே குறைச்சிக்கோங்க. அந்த பர்சன் நீங்க எது சொன்னாலும் உங்களுக்காக எல்லா ஆக்ஷனும் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் இந்த நியூ பர்சன். நீங்க ஊன்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்காக எது வேணாலும் அவங்க பண்ணுவாங்க. ஸோ தயவு செஞ்சு அவங்க கிட்ட உங்களோட அந்த பாஸ்ட்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இவங்கள்ட்ட ஒரு பேட் ஆட்டிடியூட காட்டாதீங்க. நீங்க அந்த மாதிரி காமிச்சு உங்கள நீங்களே தனிமைப்படுத்தி, உங்கள நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறீங்க. உங்கள நீங்களே ரொம்பவுமே கன்ஃப்யூஷன் ஆக்கிக்கிறீங்க. ரொம்ப மனவேதனைக்கு ஆயிக்கிறீங்க. அ அதாவது ஒரு இரவும் பகலும் சரி, நீங்க எப்போதுமே ஒரு கன்ஃப்யூஷன்ல இருந்துகிட்டே இருக்கீங்க. பிகாஸ் பாஸ்ட்ல நடந்த விஷயம் உங்கள திரும்ப திரும்ப அஃபெக்ட் பண்ணிட்டே இருக்கு. அப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு இப்போ வந்திருக்க அந்த நியூ பர்சன் ஏஞ்சல்ஸ் அனுப்பி வச்ச ஒரு பர்சன். ஸோ கொஞ்சம் அவங்கள்ட்ட டிமாண்டிங்கை குறைச்சிட்டு நீங்க உங்களோட ஃபீலிங்ஸ் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. கேரை காமிங்க. ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எல்லா பர்சனும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ கிளைம் பண்ணுங்க. பைல் 2 அண்ட் ஏஞ்சல் நம்பர் 10 போட்டு கிளைம் பண்ணி தேங்க் யூனிவர்ஸ், தேங்க் ஏஞ்சல்ஸ் போடுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க.